விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உள்ளதாகவும் சுவாசிப்பதில் சிக்கல் இருப்பதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் தேமுதிக தலைமையகம் இன்று காலை அறிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை விஜயகாந்த் உயிரிழந்ததாக மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை வரை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. மேலும் நாளை மாலை 4:30 மணிக்கு விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சாலிகிராமத்தில் இருந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்து வருவதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வடபழனி கோயம்பேடு பாதை ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது.